திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் சிறப்பு உபவாச ஜெபம். நாள் நவம்பர் 1 முதல் 8 வரை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். ஆண்டவர் ஒரு புதிய கிருபை அனுப்பி இருக்கிறார். புதிய திட்டத்தை உனக்கு கொண்டு வந்திருக்கிறார். நேற்றே திட்டம் அல்ல, நேற்றே சாப்பாடு அல்ல, பழையவைகள் அல்ல, புதிய காரியங்களை செய்யும் போது அவருடைய கிருபை உனக்கு காலைதோறும் புதிதா இருக்கிறது. பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லியும் தேவ ஆசீர்வாதத்தையும் பலனையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். விடுதலை தருகிறதே விண்ணவர் இயேசுவின் நாமம், விண்ணிலே பறக்குதே. யெகோவாயிரே எல்லாம் பார்த்துக் கொள்வார், எதற்கும் பயமில்லை. யெகோவாயிரே எல்லாம் பார்த்துக் கொள்வார், எதற்கும் பயமில்லை. கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார், கவலை கண்ணீர் நமக்கு இல்லை. கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார், கவலை கண்ணீர் நமக்கு இல்லை. நாம் இரட்சிப்பிலே மகிழ்ந்து அவர் நாமத்தில் கொடியேற்றுவோம். நாம் இரட்சிப்பிலே மகிழ்ந்து அவர் நாமத்தில் கொடியேற்றுவோம். விண்ணவர் இயேசுவின் நாமம், விண்ணிலே பறக்குதே. வெற்றி கொடி ஜெயத்தை தருபவர். யெகோவானிசி வெற்றி கொடி ஜெயத்தை தருபவர். என்றும் நமக்காய் யுத்தம் செய்வார், எங்கும் எதிலும் ஜெயம் ஜெயமே. என்றும் நமக்காய் யுத்தம் செய்வார், எங்கும் எதிலும் ஜெயம் ஜெயமே. நாம் இரட்சிப்பிலே மகிழ்ந்து அவர் நாமத்தில் கொடியேற்றுவோம். நாம் இரட்சிப்பிலே மகிழ்ந்து அவர் நாமத்தில் கொடியேற்றுவோம். விண்ணவர் இயேசுவின் நாமம், விண்ணிலே பறக்குதே. பரிகாரி குணமாக்கும் தெய்வமே. யெகோவா ரஃபா பரிகாரி குணமாக்கும் தெய்வமே. இயேசுவின் இரத்தம் தழும்புகளால் தெய்வீக சுகமே நமக்கு உண்டு. இயேசுவின் இரத்தம் தழும்புகளால் தெய்வீக சுகமே நமக்கு உண்டு. நாம் இரட்சிப்பிலே மகிழ்ந்து அவர் நாமத்தில் கொடியேற்றுவோம்.
மகிழ்ந்து அவர் நாமத்தில் கொடியேற்றுவோம். விண்ணவர் இயேசுவின் நாமம் விண்ணிலே பறக்குதே. விலையேற பெற்ற நாமம் விடுதலை தருகிறதே. விண்ணவர் இயேசுவின் நாமம் விண்ணிலே பறக்குதே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இந்த முதல் நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், சங்கீதம் 138வது வசனத்தில் நாம் வாசித்தால், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? என் தகப்பன் எனக்காக யாவையும் செய்வார்னு சொல்லலை. என் அம்மா எனக்காக யாவையும் செய்வார் அப்படின்னு வசனத்தில், என் நண்பன் என் உறவு என்று சொல்லலை. கர்த்தர், நான் நேசிக்கிற என் தகப்பன் ஆண்டவராகிய இயேசு இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவத்தை ஒரு முறை போதகர் சொன்னார். ஒரு வாலிப மகளுக்கு பல வருஷம் திருமணம் முடியலை. அதனால் அவர் சொன்னாராம், நீ இந்த வசனத்தை ஒரு 50,000 முறை சொல்லு. ஒரு நாளைக்கு 100 முறை அல்லது 200 முறையோ 50,000 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லு, ஆண்டவர் ஏதாவது செய்வார். அதே போல் அந்த மகள் ஒரு மாதத்தில் 50,000 தடவை கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லி முடிச்சிட்டாள். என்ன ஆச்சரியன்னா, அந்த முடிக்க போகிற நாளில் நல்ல ஒரு மணமகனை கர்த்தர் கொண்டு வந்து சில மாதங்கள்லேயே திருமணம் முடிந்ததாக சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, இது ஏட்டு சொரக்காயில் ஆண்டவர் எழுதலை. நமக்கு ஆண்டவர் செய்ய போகிற அற்புதங்களை, அதிசயங்களை தான் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதனால தான் கர்த்தருடைய வசனம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். ஏதோ 1-2 செஞ்சுட்டு அவ்வளோதாப்பா, இதுக்குள்ளே தான் நீ இருக்கணும், இதுக்கு மேலே நான் செய்ய மாட்டேன், போ நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறவர் அல்ல. எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை. என்ன சோதனைனா, நீ நேசிக்கிற உன் ஏக சுதன், ஏக புத்திரனாக இருக்க ஈசாக்கை போய் பலிபீடத்தில் வச்சுட்டு அவனை எனக்காக தகனப்பலியிடுன்ட்டார். தகனப்பலி செலுத்து சரின்ட்டார். நம்மளாக இருந்தால், இல்லை ஆண்டவரே நான் கேட்கணும், யோசிக்கணும், அடுத்த வருஷம் பார்ப்போம், இல்லை டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இவர் உடனே சரின்ட்டார். மகனை ஈசாக்கை கூட்டிகிட்டு கழுதை ஒரு இடத்துல நிறுத்திட்டு அந்த மிரியாம் மலைக்கு போகிற போது அவனை விறகுல படுக்க வச்சு ஓங்கி வெட்ட போகிறாரு. என்னானாலும் பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் உள்ளான ஒரு நம்பிக்கை இருந்ததான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதனால தான் வேலைக்காரன்ட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு, நாங்கள் போயிட்டு திரும்ப வருவோம், நீ இங்கே இருன்னு சொல்லி. அதே போல் பாருங்க, கர்த்தர் அந்த ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை காண்பித்தார். அந்த முள்ளுகளில் சிக்கியிருக்க ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து, ஓ மகனை நீ பலியிட வேண்டாம், இந்த ஆட்டுக்குட்டி உனக்காக பலியிடப்படணும், அவர்தான் உனக்காக யாவையும் செய்கிறவர், இவரே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் 1:29 வார்த்தையின்படி இயேசுவே அந்த ஆட்டுக்குட்டின்னு சொல்லி அந்த ஆபிரகாமுக்கு யாவையும் செய்து ஈசாக்கை காப்பாற்றின தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். யாரெல்லாம் இந்த நாளில், இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா, சூழ்நிலை எதிராக இருக்கிறதே, பண தேவை நெருக்கடியாக இருக்கிறதே, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என்ன செய்வேன், யாரை பார்ப்பேன், எப்படி சமாளிப்பேன் என்று நீங்கள் தொய்ந்து போய் தடுமாறிக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்வார். நீங்கள் மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, மரியாளும் மதுலேனா மரியாளும் அதிகாலையில் இருட்டோடு போய்
ஆண்டவர் வைத்த அந்த கல்லறையில் அழுது அவரை பார்த்துட்டு வரலாம், இருதயத்தை ஊற்றிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை, கொஞ்சம் மண்ணை தோண்டி தான் பார்ப்போமே, அவர்கிட்ட போய் அப்படியே அவருடைய முகத்தில் பார்த்து நீங்கள் எழுந்திருக்கலையான்னு பார்ப்போமே. ஒரு பெரிய கல் ஒன்றையில் அவர் மண்ணு மேலே வச்சுருந்தாங்க, பாறையை வச்சுருந்தாங்களே பாறை மேலே. அந்த கல்லை யார் புரட்டுவா? அவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க. இந்த கல்லை நமக்காக யார் புரட்டுவா? நமக்கு கூட அப்படித்தானே. இந்த வேதனை யார் எனக்காக தீர்ப்பா? எந்த மருத்துவர்கிட்ட போனால் அற்புதம் கிடைக்கும்? யார் இந்த கடன் நெருக்கடியிலேருந்து எனக்கு உதவுவார்? அப்படித்தானே நம்ம நினைக்கிறோம். அப்படி பேசிக்கிட்டே போன முதலே நான் மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் அங்கு ஒரு கல் புரட்டப்பட்டு இருந்ததா. ஏனென்றால் இவர்கள் விருப்பங்களை எண்ணங்களை அறிந்த தேவன் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி என்ன செய்தார்? அந்த கல்லை புரட்டி தள்ளி அவர்களை காணும்படி ஒரு அற்புதத்தை செய்தாராம். அவர் அங்கே இல்லை, உயிர்த்து விட்டார். ஏனென்றால் தேவதூதன் அந்த கல்லை புரட்டி தள்ளி இருந்தாரா. அந்த தேவன் இன்றைக்கு எதெல்லாம் ஒரு பாரம் இருக்குதோ, ஒரு கல்லாக இருக்குதோ, தாண்ட முடியலங்க, இதை சமாளிக்க முடியல, இந்த கடன் பிரச்சனை, பண நெருக்கடி, இந்த வியாதியில் ரொம்ப கைவிடப்படுன்னு சொல்லி தவிக்கிறீங்களோ, அதை நீங்கள் புரட்டி தள்ள முடியாத நிலையில் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை இந்த நாளில் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, ஏசப்பா இந்த மாதம் எனக்காக ஒரு காரியத்தை செய்வீராக. யோபு சொல்லுகிறார், தேவர் எனக்காக பிணைப்படுவீராக, வேறு யார் உண்டு என்று யோபு 17:3 சொல்லுகிறார். தேவரீர் எனக்கு பிணைப்படும், உண்மையில்லாமல் எனக்கு யாருண்டு என்று சொல்லி கண்ணீரோடு அவன் கதறினான். கர்த்தர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்து 140 வருஷம் ஜீவனையும் பலத்தையும் சுகத்தையும் தந்தவர் இந்த மாதத்தில் உங்களையும் அற்புதமாய் ஆசீர்வதித்து இந்த நாளில் உங்களை நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்திற்காக, மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலும் ஒவ்வொரு நாளிலும் எனக்காக இந்த காரியம் நடக்காத நிறைவேறார் என்று ஆண்டவரை காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு வழியை திறந்து விசாலத்தின் பாதையில் வைப்பீராக. இதுவரை நிறைவேறாத நடக்காத காரியங்கள் கைகூடி வரும்படி வானத்தின் பலகணிகள் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட வழி திறக்கப்படட்டும், தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். இந்த மாதம் முழுவதும் உடைய நன்மையின் கிருபையின் தொடரட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.